அன்பான இளஞ்சிங்கம் அண்ணாமலை ஐபிஎஸ்ஸின் இளஞ்சிங்கங்களே, நமது உறுப்பினர் சேர்க்கையானது 18,72,000 கடந்துவிட்டது. உறுப்பினர் எண்ணிக்கை சுலோபாகத்தான் போகிறது, ஏன் என்று தெரியவில்லை. அப்படியே போனாலும் ஒரு 10 நாளில் 20 லட்சத்தை பிடித்துவிடும். 20 லட்சத்தை பிடித்துவிட்டால் எந்த விதமான இதுமின்றி போதுமானது. என்னுடைய கணிப்புப்படி சராசரியாக ஒருவர் 4 ஓட்டு என்று குறைந்த வைத்து வச்சுக்கோ, 80, இதில் ஒரு 20, 1 கோடி பேர் இருக்கின்றனர் இப்பொழுது இளஞ்சிங்கம் அண்ணாமலை ஐபிஎஸ்ஸின் அவர்கள் கையில். தமிழகத்தில் அதாவது 5இல் 1 பங்கு வாக்காளர்கள் தமிழகத்தில் இப்பொழுது குறைந்தபட்சமாக நான் சொல்கிறேன். அதிகபட்சமாக இது 1.5 கோடிக்கும் கூட வரலாம், அதை நான் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. குறைந்தபட்சம் 1 கோடி பேர் அரசியலில் அவர் பின்னால் நிற்க தயாராக இருக்கின்றனர் தமிழகத்தில். இனி இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்களுக்கு அறிவுரை கூற வர எனக்கு தகுதி இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் என்னுடைய கருத்து, அவர் கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் மதுவுக்கு எதிரான போராட்டம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போராட்டம், இது மட்டும் நடத்தினால் போதாது. இதெல்லாம் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. நம்ம போய் மது எதிராக போராட்டம் பண்ண, மது தேவை குறைக்கணும்னு நேற்று முதலமைச்சர் விஜய் மாரதான் நோடினார். எத்தனை பேர் மது குடிக்காம நிறுத்திட்டான்? இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் இதெல்லாம் தேவை. இயற்கை இதெல்லாம் நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு முற்பாடு செய்யணும். அது வேண்டாம்னு சொல்லுது. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு மதுவை ஒழிப்போம், இயற்கை வளங்களை பாதுகாப்போம், இதையெல்லாம் செய்தால் அது நல்ல காரியம். அதற்கு நாம் ஆட்சிக்கு வர வேண்டும். நாம் அரசியல் கட்சி தொடங்கும் போது ஆட்சிக்கு வர என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டுமே தவிர, நம்ம தொண்டு அமைப்பெல்லாம் செஞ்சு அரசியலுக்கு வர முடியாது. தமிழ்நாட்டு மக்கள்லாம் அதெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு அரசியல் வேறு, அரசியல் களம் என்பது வேறு. இங்க தொண்டு செய்யறது கட்சிக்காரனே சோர்வடைகிறேன். நான் நிறைய பேர்த்திட்ட கேட்டு பார்த்துட்டேன், என்ன அண்ணாமலை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு, சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறோம்ங்கிறாரு, கட்சி தொடங்குறோம்னு சொல்லி போட்டு கடைசியில மதுவுக்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்றாரு. அரசியல் என்றால் எடுத்துள்ள ஒரு ஈடுபாடு, தொண்டர்களை கவரக்கூடிய வகையில் செய்ய வேண்டும். அரசியல் என்பது நாம் நினைப்பது போல் அல்ல. தொண்டு செய்து மக்கள் மனதில் இடம் பிடித்து அதெல்லாம் கிடையாது. விஜய் எந்த தொண்டு செஞ்சாரு? சினிமாவில் நடிச்சாரு, வந்தார். அண்ணாமலை அவர்களுக்கு என்று ஒரு நல்ல பெயர் இருக்கிறது. அதை இருந்தால் போதுமானது, அதுவே போதுமானது. அரசியலில் அவருக்கு வேறு எதுவும் தேவையில்லை. அண்ணாமலை 3 வருஷமா தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி சிறப்பாக வழி நடத்தியிருக்காரு. 6 வருஷமா அரசியல் இருந்திருக்காரு. அந்த அரசியல் அதுவும் அவருக்கு போதுமானது. தமிழக மக்களுக்கு அண்ணாமலை தெரியாத எவனும் கிடையாது. நீங்க போய் புதுசா மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நான் அண்ணாமலை இப்பதான் வந்திருக்கேன், நீங்க அப்படி இல்லை. நீங்கள் தமிழகத்தில் உள்ள 8 கோடி மக்களுக்கு பிறந்த ஒரு 5 வயசு குழந்தையிலிருந்து 75 வயசு 80 வயசு முறி வருவதை அண்ணாமலை என்றால் தெரியாத யாரும் கிடையாது. உங்களுடைய நட்பண்புகளை தெரியும். அதனால் நீங்கள் வேற நேரடியாகவே அரசியல் கட்சி களத்துக்கு வரலாம். வேண்டுமென்றால் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த நீங்கள் முயற்சி எடுக்கலாம். உங்கள் டார்கெட் 50 லட்சம் என்றால் 50 லட்சம் சேருவதற்கான முயற்சியை எடுங்கள். அது வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீங்கள் அதற்கு மக்கள் இடையில் தினமும் கலந்துரையாட வேண்டும். நீங்கள் மக்களை சந்திப்பதே இல்லை. அதனால் தான் உறுப்பினர் எண்ணிக்கையானது தோல்வி ஏற்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டும், பேட்டி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் அரசியலில் இருக்கிறீர்கள் என்று மக்களுக்கு தெரியும். நீங்க வாட்டு ஒரு நாளைக்கு பேட்டி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் மக்கள் எப்படி விசுவாசிப்பாங்க? அரசியல் என்பது எப்பொழுதும் ஆக்டிவாக இருக்க வேண்டும். அதுபோலதான் இப்ப 6 இடைத்தேர்தல் வருகிறது. இந்த 6 இடைத்தேர்தலில் நான் போட்டியிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இளஞ்சிங்கம் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வேண்டும். அவர் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பானது உறுதி.
அரசியலின் முதல் படி. எம்ஜிஆர் எப்படி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரோ அதேபோல் உங்களுடைய பலத்தை நிரூபிக்க உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இடைத்தேர்தல். நல்வாய்ப்பாக உங்களுக்காகவே ஆண்டவன் உருவாக்கி கொடுத்துள்ளார். நீங்கள் பெருந்துறையிலே நிற்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் சார்பில் ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுத்து அங்கே நிறுத்த வேண்டும். நீங்கள் நிற்பதுதான் வெற்றிக்கான நல்ல வழி என்று நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நிற்காவிட்டாலும் பெருந்துறையில் உங்கள் சார்பில் ஒரு வேட்பாளரை நமது பெருந்துறையில் மட்டும் முடிந்தால் அனைத்து இடத்துக்கும் போடலாம், தவறில்லை. நாம் எத்தனை % வாக்கு வாங்குறோம் என்பதை பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரு தொகுதி மட்டும் தேர்ந்தெடுப்போம். நாம் முதலில் பெருந்துறையில் போட்டியிட்டு நீங்கள் வெற்றி பெற்றீர்களானால் அதில் உங்கள் அரசியல் வெற்றிக்கான முதல் படி. நாம் வெற்றி அடைவோம், அதில் முழு நம்பிக்கை இருக்கிறது. அதற்கான வேலையை நாம் இப்பிருந்தே தொடங்க வேண்டும். அரசியல் என்பது எப்பொழுதும் மக்களுடன் தொடர்பிலேயே இருந்தால் தான் அது அரசியல். மக்களிடையே எப்பொழுது கான்டாக்ட்லேயே இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க ஒரு தொகுதி ஜெயிச்சிட்டீங்கன்னா தமிழகமே உங்களை பற்றி தான் பேசும். அண்ணாமலை ஜெயித்து விட்டார், அண்ணாமலை வந்தார், ஜெயித்து விட்டார். தனி கட்சி தொடங்கி விஜய் 2.5 வருஷத்துல ஜெயிச்சார்னா நம்ம ஒரு 2.5 மாசத்துல ஜெயிப்போம். ஒரு இடைத்தேர்தலில் நீங்கள் நின்றால் வெற்றி உறுதி. எங்கே நின்றாலும் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே நின்றாலும் உங்களுக்கு வெற்றி உறுதி. ஏதாவது ஒரு பெருந்துறை என்னை பொறுத்தளவுக்கு பெஸ்ட் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் எந்த தொகுதியில் நின்றாலும் வெற்றி பெறலாம். அதற்காக தொண்டர்களும் உங்களுக்காக உழைக்க தயாராகி இருக்கிறார்கள், மக்களும் உங்களுக்காக ஓட்டு போட தயாராகி இருக்கிறார்கள். எனவே நீங்கள் பெருந்துறையில் நீங்கள் நிற்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும், சட்டசபைக்கு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நாம் 2031 மற்றும் உள்ளாட்சி தேர்தலுக்கான நீங்கள் ஜெயித்து விட்டாலே போதும். நீங்கள் சொல்கிற 50 கோடி என்ன, 50 கோடி 50 லட்சம் உறுப்பினர்கள் 10 நாள்ல வந்துடும். நீங்க பெருந்துறையில் மட்டும் போட்டிட்டு ஜெயிச்சீங்கன்னா 10 நாள்ல உங்க கட்சியில 50 லட்சம் பேர் சேருவாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இதை பரிசீலியுங்கள். நான் நிர்பந்திக்கவில்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது என்னுடைய கருத்து. இதை கருத்தாக நான் மக்களிடம் எண்ணிக்க விரும்புகிறேன். ஏன் என்றால் ஒரு ஜனநாயக நாட்டில் கருத்து சொல்ல அனைவருக்கும் உரிமை உண்டு. திரு அண்ணாமலை அவர்கள் இதை பரிசீலிப்பார் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.